ராஜேஷ், அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். நாம் ஏற்கனவே முன்பே கூறியது போல 16 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருங்கிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு 2025 ஐந்தாம் மாதம் அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிக்கிறது. முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இரண்டாவது தீர்மானமாக வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தீர்மானமாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் ஜெயலலிதா அவர்களுடைய அறிவிப்பின்படி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பொதுக்குழு கோரிக்கை வைக்கிறது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், கோவை, மதுரை ஆகிய நகரங்களில் பாஸ்போர்ட் அமைக்க வலியுறுத்தி இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் மழை, கனமழை, வெள்ளம், புயல் காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது இயற்கை பேரிடரை பாதுகாப்பு எதிர்கொள்ளவும் மக்களை பாதுகாப்பதிலும் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்றது திமுக அரசு. அதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு ஜனநாயகத்திற்கு தேர்தல் பொன்மகுடம், மக்களாட்சி தத்துவத்திற்கு ஆதாரமாக விளங்குவது மக்களின் வாக்குரிமையே. அத்தகைய வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையே சரியாக திகழ வேண்டும் என்பதாலே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை கழகம் வரவேற்கிறது. முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகள் விளைவித்த நெல் உரிய காலத்தில் கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்கவும் நெல்லின் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்துவதற்கு மத்திய அரசின் ஆணையை பெற்று நெல் கொள்முதல் முழுமையாக செய்து முடிக்க வழிவகை செய்தும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. அதே போல தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டாக்காரன் என்று தம்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் என்பதையும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 7வது தீர்மானமாக அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம், குறையும் முதலீடுகள், இடம்பெறும் தொழில் நிறுவனங்கள், தமிழக இளைஞர்களுக்கு எட்டாக்கனியான வேலை வாய்ப்பு, தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய்ப்புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் முதலமைச்சருக்கு கண்டனம் என 7வது தீர்மானமாக அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக இளம்பெண்களுக்கு முதல் வயதான பெண்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்து வருவது வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாகும். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு நிர்வாக திறனற்ற போக்கிற்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல 9வது தீர்மானமாக படுபாதாளத்திற்குள் சட்ட ஒழுங்கை கொண்டு சென்றிருப்பதாக அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கடன் தொகையில் மூலதன செலவுகளையும் குறைக்கவும் செலவினத்தை வாரி இறைத்து ஊதாரித்தனமாக செயல்படுவதாகவும் அந்த கண்டனம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 10வது கண்டனமாக சட்ட ஒழுங்குக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 11வது தீர்மானமாக 2021 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து அந்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவில்லை என்பதற்காக திமுக அரசிற்கும் முதலமைச்சருக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 12வது தீர்மானமாக விஞ்ஞான முறையில் ஊழல் செய்து வல்லவர்களாக திமுகவினர் எல்லாம் தெரிந்தது ஒன்றும் முதலமைச்சர், அவரது குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர் தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவிற்கு ஊழல் சாம்ராஜ்யத்தை முதலமைச்சர் கட்டமைத்திருக்கிறார் என்று கூறி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 13வது தீர்மானமாக சமூக நீதியை காவு கேட்கும் திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்த்து தமிழ்நாடே வெற்றி தலைகுனிகிறது. அதே போல ஜாதிகள் அற்ற சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர்களின் கொள்கையாகும். இவற்றை மாற்றாக பட்டியலினத்தை இழிவு செய்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கி வைப்பது என்பது திமுக அரசு நடந்து கொண்டிருக்கும் விதம் என்பது கண்டனத்துக்குரியது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறி
தென்னக நதிகள் இணைப்பு, கோதாவரி காவேரி இணைப்பு, ஆனமலையாறு பாண்டியாறு, புன்னம்புழா திட்டத்தையும் தொடர்வதற்கு அக்கறை இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு என்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை மேல்கோர் காட்டி நீதித்துறை செயல்பட வேண்டும், அதற்கு தனித்தன்மையை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது. மேலும் ஆட்சியாளர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். அத்தோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை, எதிர்பார்ப்பை இப்போது குழு பிரதிபலிக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழியில் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசின் திகழும் வரும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அவரை 2027-26 மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற்றுவோம் என்று இந்த பொதுக்குழுவில் நாம் சொல்லுரைக்கிறோம் என்று அந்த 16வது தீர்மானமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சரண். ராஜேஷ், செங்கோட்டையின் நீக்கத்திற்கு பிறகு நடைபெறும் இந்த கூட்டமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? செங்கோட்டையின் குறித்து இந்த கூட்டத்தில் ஏதேனும் பேசப்பட்டதா? குறிப்பாக காலையிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் பேசும் பொழுதாக இருக்கட்டும், தற்பொழுது கூட ஆர்பி உதயகுமார், செம்மலை, முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி ஆகியோர் பேசும்பொழுது கூட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த கழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்கள், புல்லுருவிகள் இந்த கழகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். காற்று கூட புகாத அளவிற்கு கழகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுவதை நம்மால் கேட்க முடிந்தது. இப்படியாக செங்கோட்டையனுடைய அந்த நீக்கம் என்பது அதை மறைமுகமாக சாடக்கூடிய அந்த இதை நம்மால் இந்த பொதுக்குழுவில் உணர முடிகிறது. இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் பேச இருக்கிறார்கள். அப்பொழுது பேசும் பொழுது நிச்சயமாக அதற்கான அவர்கள் அந்த கருத்தை பிரதிபலிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெறுகிறது. இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.